தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாத ஞானத்தை தேடு, அதுதான் உங்களுக்கு உண்மையான வார்த்தை. மலத்தை உண்ண பன்றி கோழிகளை படைத்தது போல் தீயவைகளை வாங்கவே தீயவர்கள் இறைவனை படைக்கிறார். பாலத்தை மாற்ற ஜீவராசிகள் உண்ணாதது போல் தீயவைகளை நல்லவர்கள் வாங்க முடியாது. அதனாலே தீயவைகளை வாங்குவது போல் அவர்களும் நாம் தீயவர்கள் என்று பெயர் சூட்டுகிறோம். மற்றபடி நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பாகுபாடு உடலில் கிடையாது. செய்யும் செயலில்தான் அனைத்தும் உள்ளது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சந்தையில் காய்கறிகளை வாங்குபவன் அதை உண்ணுகிறான், மீன் மாமிசங்களை வாங்குகிறவன் அதை உண்ணுகிறான். அதுபோல் நல்லதை வாங்குகிறவன் நல்லதை அணிவிப்பான், கெட்டதை வாங்குகிறவன் கெட்டதை அணிவிப்பான். தற்போது வரும் சினிமா வசனங்கள் அனைத்தும் சமூகத்தை அணைக்கும் வகையில் உள்ளது. நீங்கள் எப்படி தீமைகளை செய்வது என்றே காட்டுகிறார்கள். வள்ளலார் ஞானம் அடைந்தார், தன் அண்ணன் அக்கா தாய் அந்த ஞானத்தை கொடுக்க முடியவில்லை. பட்டத்தார் ஞானம் அடைந்தார், தன் அக்கா மனைவி தாய்க்கு அதை கொடுக்க முடியவில்லை. அருணகிரியார் ஞானம் அடைந்தார், தன் மனைவி அக்காவுக்கு அதை கொடுக்க முடியவில்லை. புத்தர் ஞானம் அடைந்தார், தன் மனைவி மகனுக்கு அதை கொடுக்க முடியவில்லை. ஞானம் என்பது தந்தையின் சொத்து அல்ல. பங்கு போடுவதற்கு இறைவில் அவரவர் தூங்குவதற்கு அவரவர் தூங்குவது போல ஞானம் அவராரே தான் பெற முடியும், மற்றவர்கள் தர முடியாது. ஒருவர் தூக்கத்தை மற்றவரை தர முடியாது, அவரவரே தான் தூங்கியாக வேண்டும். படுத்து தூங்கு என்று நாம் கூறலாம், தூங்க வேண்டியது அவர்கள்தான், நீ தூங்க வைக்க முடியாது. பட்டணத்தாரின் அக்கா அவருக்கு விஷம் வைத்து அப்பத்தை கொடுத்தார். அருணகிரிநாதரின் அக்கா தன் வாழ்க்கையே தொடர்ந்து தம்பிக்காக வாழ்ந்தார். அக்கா ஸ்தானம் ஒன்றுதான், ஆனால் மனம் எண்ணம் வேறுபடுகிறது. சுபகிரகம் தரும் உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், சுபகிரகங்களின் உணவு எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். சந்திரன், குரு, புதன் சுபகிரகங்கள். செவ்வாய், கேது, சுக்கிரன், சூரியனின் ராகு, சனி இவைகள் அசுப கிரகங்கள். சந்திரனின் உணவு அரிசியில் செய்யும் பதார்த்தங்கள், இடியாப்பம், கொள்ளுக்கட்டை, தயிர், கொள்ளுக்கட்டைன்னா கொள்ளுடக்கட்டை, தயிர், அன்னம், வாழைப்பழம் இவைகளை நீங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நாம் சாப்பிட வேண்டும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அவள், சர்க்கரை, தேங்காய் பூ போட்டு பூவன் பழம் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் அந்த கண்ணன் தரிசனம் தருவார். அவர் பிரியார் கண்ணன். குரு நிலக்கல்லை, வெல்லம், சுண்டல் குழம்பு வைத்து சாப்பிடலாம். புதன் பச்சைப்பயிறு, காய்கறி, கீரைகள், பயிர் குழம்பு வைத்து சாப்பிடலாம். செவ்வாய் அன்னத்தோடு துவரம் பருப்பு குழம்பு சாப்பிடலாம். செவ்வாய் இரத்த கிரகம், அதோடு மட்டன், சிக்கன் என்ற அசைவ உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது. உண்டால் கெட்ட ரத்தம் உண்டாகும். உடலில் காரம் செவ்வாய்க்கு உரியது, அதிக காரம் உடலுக்கு ஆகாது. கேது கொள்ளு சுண்டல் சாப்பிடலாம், கொள்ளு ரசம் வச்சு கொள்ளு அளவாக எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரன் புளியை விட வேண்டும். புளி போகத்தை கொடுத்து மயக்க வைக்கும், போதை சுகத்தை அனுபவிக்க வைத்து நம்மை கெடுக்கும். சூரியன் கோதுமையில் செய்யப்பட்ட உணவு, சப்பாத்தி, பூரி அளவாக இருக்க வேண்டும், மைதா கூடாது. காரணம் சூடு அதிகம் உள்ள கிரகம். ராகு உளுந்து வடை சாப்பிடலாம், அரிசியோடு உளுந்து கலந்து இட்லி தோசை சாப்பிடுவது ஆகாது. உளுந்து, ராகு, அரிசி, சந்திரன் இரண்டும் பகை கிரகங்கள். இதை உண்டால் கிட்னி பாழாகும். சனி என அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணெய் அளவாக எடுத்துக்கொள்ளவும். பழைய உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடக்கூடாது, அது சனியின் உணவாக மாறி ஆயுளை குறைத்துவிடும். பழைய உணவுகளை சனிக்கு உரியது, அதை உண்பதால் புட்பாயசம் உண்டாகிறது என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பூமியில் நெல் தானே முளைக்கிறது. நெல் மணிக்கு தாய் பூமி தாய். அன்னத்தோடு மட்டன், சிக்கன் சேர்க்கக்கூடாது. அன்னலட்சுமி, அதில் மாமசத்தோடு சேர்த்தால் பாவம் உண்டாகும், அதனால் அன்னதோஷம் உண்டாகும், பூமி தாயின் சாபம் உண்டாகும். மனிதனுக்கு மனிதன் ஏன் வித்தியாசம் உள்ளது, ஏன் ஒரே மாதிரி இருப்பதில்லை? இவர் நல்லதை நினைப்பது போல் மற்றவர் ஏன் நல்லதை நினைப்பதில்லை? எல்லோருக்கும் ஒரே உடல், ஒரே மனம், ஒரே ஆன்ம ஒளி. ஆனால் ஒருவரை வித்தியாசப்படுத்தி காட்டுவது அவரவர்
எண்ணங்கள் செயல்கள் ஏன் என்று நீங்களே பார்க்க வேண்டும். மண் குரு கேது, நீர் சுக்கிரன் சந்திரன், நெருப்பு செவ்வாய் சூரியன், காற்று புதன், ஆகாயம் சனி ராகு. ஒருவருடைய தேகத்தில் குருவின் தன்மை அதிகமாக இருந்தால் அவர்கள் தனுசு மீன ராசியாகவோ அல்லது லக்கணமாகவோ இருப்பார். அவர் பூமியைப் போல் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசக்கூடிய நபராக இருப்பார். குரு ஸ்தானத்தில் இருப்பார். தேக சுகம் எண்ண மாட்டார். ஒருவருடைய தேகத்தில் சுக்கிரன் தன்மை அதிகமாக இருக்கும். அவர் ரிஷிபம் துலாம் ராசியாக லக்கணமாகவோ இருப்பார்கள். அவர் காமம் மிகுதியாகவும் ஆசை அதிகமாகவும் இருப்பார்கள். அசுரகணம் உடையராக இருப்பார்கள். நிலையில்லை மனமும் இருக்கும். ஒருவருடைய தேகத்தில் செவ்வாய் தன்மை அதிகம் இருந்தால் இரத்த ஓட்டம் மிகுதியாக இருக்கும். அசவியத்தை விரும்புவார்கள். செல்போனை சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். தானே தலைவன் என்பதை அறிவீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்.